ஸ்டேபிள் ஃபுட்னு சொல்கிறதே வந்து அரிசின்னு பாக்கிட்டாங்க. பட் டு பி ஹானஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ 100 இயர்ஸ் பேக், ஃபியூ 1000 இயர்ஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் ஃபுட் அப்படிங்கிறது மில்லட்ஸாக மட்டும்தான் இருந்துச்சு. ப்ரஷ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீ. அதாவது கீங்கிறது நிறைய பேர் கேள்விப்படுங்க, ஐயோ கீ காலைல குடிக்கலாமா, அது வந்து ரொம்ப ஃபேட் ஆச்சே அப்படின்ட்டு. பட் இட்ஸ் எ குட் ஃபேட். ஸோ அதை மீறியும் நீங்கள் ஆல்கஹால் எடுக்கிறீங்க அப்படின்னா ட்ரை டு கன்சியூம் வெரி லைட் சைட் டிஷ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சே தப்பு பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்க் எடுக்கிறது. அந்த காலத்தில் வந்து நைட்டில் வந்து ஹாட் மில்க் எடுக்கிறது மூலமாக நல்லா தூக்கம் வரும்னு சொல்லி எடுத்தாங்க. பட் அது எடுக்கிறது தப்பான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தப்பு. ஏன்னா நலம் திருஷ்டி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராம் பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு தேவைப்பட்ட டாபிக் ஆகிய டயட். அதாவது நீங்கள் ஃபுட் ஹேபிட்ஸை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம். அதாவது டயட்டுங்கிற விஷயம் வந்து அந்த வேர்டு கேட்ட உடனே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மைண்டில் வருது, ஐயோ ஃபுட்டை கட் டவுன் பண்ண சொல்ல போகிறாங்க போல், பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல போகிறாங்க போலங்கிறத ஃபஸ்ட் டாப்பிக்காக மைண்டில் வரும். பட் டயட்டுங்கிறது அப்படி கிடையவே கிடையாது. டயட் இஸ் பேசிக்கலி உங்கள் நியூட்ரிஷன் லெவலை வந்து ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு, உங்கள் ஓவரால் மெட்டபாலிசம் வந்து ஒரு இன் லைனில் வச்சுக்கிறதுக்கு தான் வந்து டயட்டுங்கிற விஷயம் வந்து அந்த காலத்துலேருந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அது விஷயம் ப்ராப்பராக தெரியாதவங்க, அதை பற்றி ப்ராப்பராக கைடன்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டயட் பொறுத்த வரைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுதோ இல்லையோ, பட் ஓவராலாக அவங்க மெட்டபாலிசம் வந்து கம்ப்ளீட்லி வந்து டவுன் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து அந்த காலத்தில் பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க, மார்னிங் வந்து ஹேவ் யூ பிரேக்ஃபாஸ்ட் லைக் அ கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா மார்னிங் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் வந்து ரொம்பவே ஹை ப்ரோட்டீனாகவும் ஹை கார்போஹைட்ரேட்டாகவும் ஹை ஃபேட்டாகவும் இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் தி டே நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் வித் யோர் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அதாவது ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறது தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது. அந்த சாப்பிட்ற ஃபுட் வந்து எவ்வளோ நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கோ அந்த நியூட்ரிஷன் தான் வந்து ஃபுல் டே வந்து உங்களுக்கு எனர்ஜியை கேரி பண்ணுறக்கூடிய விஷயம். நீங்கள் மார்னிங் சாப்பிட்ற ஃபுட் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாகவும் ரொம்பவே நியூட்ரிஷனல் வேல்யூஸாகவும் இருக்குது அப்படின்னா த்ரூ அவுட் தி டே வந்து நீங்கள் கவலையே படாமல் ஃபுல் எனர்ஜியில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். அது அதர் சைட் பார்த்தீங்க அப்படின்னா தோஸ் டேஸ், அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு ஃபியூ 1000 இயர்ஸ் ஃபியூ 100 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்க கிங் மாதிரி சாப்பிட்றாங்களோ இல்லையோ, பட் அவங்க சாப்பிட்றது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஹெவியாக இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலான ஒர்க் அவுட்ஸ் நிறையாவே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் அந்த காலத்தில் வந்து வெளில போகிறாங்க அப்படின்னா தே ஒன்ட் டேக் ஒரு காரோ பைக்கோ எடுக்க மாட்டாங்க, டைரெக்ட்லி தே டேக் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அண்ட் வாக்கிங் நிறையா இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறையாவே இருக்கும். ஸோ ஃபுட் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக பேர்ன் ஆகும், அட் த சேம் டைம் அந்த எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டாகவே கேரி ஆகும். பட் இப்போ இருக்கிற டயட்டுங்கிற பிளானில் என்ன பண்ணுறாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது மூலமாகவும் இல்லை ரொம்பவே ஹெவி ஃபுட் எடுக்கிறது மூலமாகவும் டம்மாக ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது சாப்பிட்டு 2 ஹவர்ஸ்லேயே வந்து ரொம்ப ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபுட்டை எடுத்துடுறாங்க, இல்லைனா எடுக்கிறதே கிடையாது. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமும் போகக்கூடாது, ரொம்ப டவுன் த லைன் போகாமல் ரொம்ப மீடியமாக பேலன்ஸ்டு ஃபுட் எடுக்கிறது மூலமாக உங்கள் டே வந்து ரொம்ப சூப்பராகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ஃபுட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஸ்டேபிள் ஃபுட்னு சொல்லப்படுற, அதாவது அவங்க ஸ்டேட் பீப்புளுக்கு அவங்களுடைய நேச்சர் ஆஃப் அவங்க எப்படி வளர்ந்த விதத்தை பொறுத்து தான் வந்து ஸ்டேபிள் ஃபுட் அப்படிங்கிறதே ஒன்று உருவானது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டேபிள் ஃபுட்டுங்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு அவங்களுடைய ஸ்டேபிள் ஃபுட் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்கள அடாப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறோமே தவிர உங்களுடைய ஸ்டேபிள் ஃபுட் தான் வந்து த பெஸ்ட் ஃபுட் உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய பாடி டைப், உங்களுடைய ஜீன் வந்து உருவானதே வந்து உங்கள் ஸ்டேபிள் ஃபுட்டில் எடுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்மளுடைய சவுத் இந்தியன்ஸில் வந்து ஸ்டேபிள் ஃபுட்னு சொல்கிறதே வந்து அரிசின்னு பாக்கிட்டாங்க. பட் டு பி ஹானஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ 100 இயர்ஸ் பேக், ஃபியூ 1000 இயர்ஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் ஃபுட் அப்படிங்கிறது மில்லட்ஸாக மட்டும்தான் இருந்துச்சு. மில்லட்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்பு, கேழ்வரகு, அந்த மாதிரி குதிரைவாளி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஸ்டேபிள் ஃபுட்டாகவே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அதோட வேல்யூ வந்து யாருக்கும் தெரியாததுனால அரிசிக்கு மாறிட்டாங்க. ப்ளஸ் அரிசிங்கிறது ஈஸியாக ஒரு விளையக்கூடிய எல்லா ஏரியாஸ்லேயும் எல்லா வயல்லையும் எல்லா மண்ணுக்கும் விளையக்கூடிய ஒரு ஈஸியான பொருளாகவும் ரொம்ப ஈஸிலி அவைலபிளான பொருளாகவும் இருந்துச்சு அரிசிங்கிறது. அதனால ஒரு அட் த ஏஜ் ஆஃப் அந்த நமக்கு ஜீன் மாறுறதுனாலவும் ப்ளஸ் நம்மளுடைய லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட்டாக அப்டேட் ஆகிறதுனாலையும் அரிசியை வந்து ஸ்டேபிள் ஃபுட் ஆக்கிட்டாங்க. பட் இப்போ நீங்கள் நினைச்சாலும் மில்லட்ஸுங்கிற விஷயம் வந்து ஈஸிலி அவைலபிளான ஒரு பொருளாகவே கிடைக்கிறது கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஃபுட்னு சொல்லப்படுற அரிசியில் வந்து அப்போ அரிசி எடுக்கிறது கெட்டதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே கிடையாது. அரிசி அதாவது நம்ம சாப்பிட்ற புழுங்கல் அரிசியாக இருக்கட்டும் இல்லை பச்சை அரிசியாக இருக்கட்டும் அதுக்கான நல்லது கண்டிப்பாகவே இருக்குது. பட் கம்பேர் டு மில்லட்ஸ் பார்த்தீங்கன்னா அரிசியோட வேல்யூ கம்மின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் மோர் ஆஃப் கார்போஹைட்ரேட் அண்ட் நியூட்ரல் வேல்யூஸ் இருந்தாலுமே மில்லட்ஸோட கம்பேர் பண்ணும்போது டூ லெஸ்.
ஸோ நீங்கள் அது மீறியுமே உங்களுக்கு ஸ்டேபிள் ஃபுட் அரிசியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் எழுந்திரிக்கிறீங்க, தோசை சாப்பிட்றீங்க, இட்லி சாப்பிட்றீங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம். பட் மேக் ஷுர் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எடுக்கிறீங்க, அது கூட நீங்கள் என்ன எடுக்குங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எஸ், இப்போ அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் இட்லியோ தோசையோ எடுக்கிறீங்கன்னா அதுக்கு சைட் டிஷ் என்ன எடுக்கிறீங்க, அதாவது கூட இருக்கிற வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், அது கூட இருக்கிற ப்ரோட்டீன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கனாக இருக்கட்டும், எக்காக இருக்கட்டும், என்ன எடுக்கிறீங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது யாருமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் ஃபுட் எடுக்கும் போது உங்களுக்கு பாடியில் அப்சார்ப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகவும் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் தேவையில்லாத ஃபுட் தான் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து டயட்டுங்கிற பேரில் வந்து அவங்களுடைய ஸ்டேபிள் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு டோட்டலாகவே வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் ஃபுட், அதாவது ஓட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட வந்து பிரெட் எடுக்கிறதா இருக்கட்டும், சாண்ட்விச் எடுக்கிறதா இருக்கட்டும், டோஸ்ட்டாக இருக்கட்டும், ஏன் நான் மார்னிங் எழுந்து ஹாட் டாக் எடுக்கிற பர்சனுமே இருக்காங்க. அதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு செட் ஆகும். அஃப்கோர்ஸ் அது எடுக்கிறதுனால நம்ம பாடிக்கு தப்பே கிடையாது. பட் நம்மளுடைய பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி அது செட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் லாங்கர் டைம். ஏன்னா நம்மளுடைய வளர்ந்த விதம், நம்மளுடைய ஜீன் டைப் வந்து கண்டிப்பாக அது சாப்பிட்டு வளர்ந்த ஃபுட்டே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா டயட் சொல்லி நான் நிறைய விஷயம் பேசும்போது உங்களுக்கே தோணுது, சார் என்னதான்ப்பா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் கன்ஃபியூஷன் வந்திருக்கும். என்னதான் சாப்பிடணுங்கிறத விட பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா வென் யூ ஸ்டார்ட் யுவர் டே, ஸோ மார்னிங் நீங்கள் ப்ரஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆயில் புல்லிங் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். ஆயில் புல்லிங் பண்ணுறது வந்து உங்கள் கம்ஸுக்கும் ஒரு நாள் கேவிட்டிக்கும் ரொம்ப நல்லதுன்ட்டு. அது சில பேர் ஆப்ஷனலாகவும் அவங்க விருப்பப்பட்டவங்க பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு அதை பண்ணுறது பிடிக்காமலும் இருக்கும். ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஓவரால் ஹெல்த்துக்கும் சரி, ஓவரால் கம்ஸுக்குமே சரி ரொம்பவே நல்லது. ஆயில் புல்லிங் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரெக்ட்லி ப்ரஷ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீ. அதாவது கீங்கிறது நிறைய பேர் கேள்விப்படுங்க, ஐயோ கீ காலைல குடிக்கலாமா, அது வந்து ரொம்ப ஃபேட் ஆச்சே அப்படின்ட்டு. பட் இட்ஸ் எ குட் ஃபேட். நீங்கள் மார்னிங் வந்து வார்ம் கீ, அதாவது பியோர் கீ, நிறைய பேர் பியோர் கீ வெளில கிடைக்குதான்னு தெரியல, பாட்டில்டு கீயும் ரொம்ப கமர்ஷியல் பிராண்ட்ஸ் தான் வாங்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பியோர் கீயை நீங்கள் சோர்ஸ் பண்ணி மார்னிங் 1 or 2 ஸ்பூன்ஸ் வார்மாக எடுக்கும் போது பாடி வந்து ஓவராலாக வந்து மெட்டபாலிசம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது உள்ளே இருக்கிற குட்டி குட்டி ஹீலிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கீ பண்ணும். அது கூட நீங்கள் கீ எடுக்கிறது மூலமாக ஹீலிங் ஃபங்க்ஷன் நடந்தாலுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே, அதாவது உங்கள் டைஜஷன் மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து அப்போ தான் நடக்கும். கூடவே வந்து அது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர், அதாவது உங்களுடைய ஆர்கன்ஸ்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா ஓவரால் நைட் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்மோஸ்ட் 7 to 8 hours ஸ்லீப்புக்கு அப்புறம் அந்த ஸ்லீப்பில் வந்து உங்கள் ஓவரால் ஆர்கன்ஸ் வந்து எல்லாமே ரிப்பேரிங் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கீ குடிச்சிட்டு வார்ம் வாட்டர் குடிக்கிறது மூலமாக உங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே வில் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங். ஸோ அந்த டே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நீங்கள் மிஷின்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இது முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் கூட அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour நீங்கள் கேப் விட்டதுக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் அப்போவே சொன்ன மாதிரி ஹை ப்ரோட்டீன் எடுத்துட்டு லெஸ் கார்போஹைட்ரேட் அண்ட் லெஸ் ஃபேட். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு மசில் வந்து ரொம்ப லூசன் ஆகாமல் அந்த டே வந்து உங்களுக்கு ரொம்ப வீக்காக நீங்கள் ஃபீல் பண்ணாமல் ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் ஏன் எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் லைக் அ ஃபியூவல். அந்த த்ரூ அவுட் த டே நீங்கள் எடுக்கிற கார்போஹைட்ரேட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலை எடுக்கிற அரிசி உப்புமாவாக இருக்கட்டும், இல்லை தோசையாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், அந்த மாதிரி லோ லெவல் கார்போஹைட்ரேட் எடுக்கிறது மூலமாக அந்த டே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க வித் எனர்ஜி. ஸோ அதேமாதிரி ப்ரோட்டீன் பார்க்கும்போது நீங்கள் மார்னிங் என்ன எடுக்கலாம்னு யோசிப்பீங்க. ப்ரோட்டீன் பார்த்தா உங்களுக்கு ஈஸி அவைலபிள், நான் சொல்கிறது எக்ஸ்பென்சிவாக எதுவுமே தேவை கிடையாது, ஈஸிலி அவைலபிள் எக்ஸ் எடுக்கலாம். எக் ஒயிட் எடுக்கிறது மூலம். எக் எல்லோ வந்து எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் அது ஃபேட்டு தான், பட் ஒரு நாளைக்கு 1 or 2 எல்லோ எடுக்கிறது அட்வைசபிள். ஸோ நீங்கள் மார்னிங் வந்து 3 to 4 எக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 or 2 எல்லோ மட்டும் எடுங்க, பேலன்ஸ் எல்லாமே ஒயிட் மட்டும் எடுங்க. எக்கோட ஒயிட் மட்டும் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் கிடச்சிரும். கூடவே பார்த்தீங்கன்னா ஃபேட்னு சொல்லப்படுற உங்களுடைய மற்ற ஃபுட்ஸாக இருக்கட்டும், ஸ்ப்ரவுட்ஸாக இருக்கட்டும், மார்னிங் வந்து நீங்கள் இதெல்லாம் சாப்பிட சோம்பேறிப்படுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஸ்ப்ரவுட், அதாவது முளைக்கட்டின பயரோ இல்லை உங்களுக்கு முளைக்கட்டின எந்த விஷயம் வீட்டில் ஈஸியாக செய்ய முடியுமோ அதை எடுத்து அது உங்களுக்கு அப்படியே சாப்பிட பிடிக்கலனா கூட அட்லீஸ்ட் ஹனி கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்றது மூலமாக உங்கள் த்ரூ த டே ரொம்ப ஈஸியாகவும் ஹார்ட்லி ஒரு 5 minutes நீங்கள் ஸ்பூன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த டேக்கான எனர்ஜி நீங்கள் வெறும் 1 bowl வந்து கன்சியூம் பண்ணிட முடியும். ஸோ அட் சேம் டைம் நீங்கள் இதெல்லாம் எடுக்கும்போது பிளாக் சன்னா கூட எடுக்கலாம். ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா பிளாக் சன்னா, அதாவது கருப்பு கொண்டக்கடலையை ஊற வச்சு சாப்பிட்றது மூலமாகவும் உங்களுக்கு அந்த அன்றைக்கி டேக்கான தேவையான அளவுக்கான ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு கிடச்சிரும். லஞ்சுங்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா மிட் டே மீல், அதான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹேவ் யூர் பிரேக்ஃபாஸ்ட் லைக் எ கிங் தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஹெவியாக சாப்பிடவே கூடாது. ஏன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து மிட் டே மீல் நீங்கள் எடுக்கிறது மூலமாக ரொம்ப ஈஸியாகவே எடுத்த 1/2 hour வந்து உங்களுக்கு தூக்கம் தான் வரும்.
ஸோ ரொம்ப ஹை கேலரி எடுக்காமல், ஹை கார்போஹைட்ரேட் எடுக்காமல், ரொம்ப மீடியம் லெவல் நீங்கள் மார்னிங் எடுத்ததில் ஒரு 60 to 70% ஆஃப் ப்ரோட்டீன் ஆகட்டும், கார்போஹைட்ரேட் ஆகட்டும் நீங்கள் ஆஃப்டர்நூனில் எடுத்திங்கனாலே இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யோர் பாடி டு ரன் த்ரூ அவுட் த டே. ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீல், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இலை போட்டு மீல்ஸ் போடுவாங்க இல்லையா, அதை எடுத்துக்கோங்களேன். அதில் இருக்கிற லெக்யூம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள், நம்மளுடைய கூட்டாக இருக்கட்டும், பொரியலாக இருக்கட்டும், ஒரு அப்பளமாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரைட் ஐட்டமாக இருக்கட்டும், ரைஸாக இருக்கட்டும், மோர் குழம்பு, ரசம், இதில் இருக்கிற ஸ்டேபிள் விட வேறு எதுலையுமே கிடையாதுங்க. ஆக்சுவலி பேசிக்கலி உங்கள் லஞ்ச் வந்து இதை எடுத்தாலே நீங்கள் மோர் தென் எனஃப். பட் நிறைய பேர் நம்ம சென்னையிலையா இருக்கட்டும், நம்ம சுற்றி இருக்கிற பீப்புள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா மீல்ஸ் பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டெட் ரைஸ்ன்னு கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் ரைஸை வந்து நிறைய எடுத்துடுறாங்க. அதாவது கார்போஹைட்ரேட் வந்து அவங்க தேவையான அளவை விட யூஸ்வல் நம்ம பீப்புள் வந்து த்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நோட்ஸ் தெரிய வந்துச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ரைஸ் வந்து ஒரு கப் ஆஃப் ரைஸ் தான் எடுக்கணும்னா நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 3 to 4 cups ஆஃப் ரைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப் சாம்பாருக்கு, ஒரு கப் ரசம், ஒரு கப் மோர் குழம்புன்னு எடுக்கும்போது கார்போஹைட்ரேட் மட்டும்தான் அவங்க 90% கன்சியூம் பண்ணுறாங்க. இந்த பேலன்ஸ் 10% அவங்க கன்சியூம் பண்ணுறது தான் வந்து நான் சொல்கிற பருப்பு வகைகளாக இருக்கட்டும், மற்ற கூட்டு பொரியல் எல்லாமே. ஸோ ட்ரை டு கன்சியூம் ஈக்குவல் போர்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் யுவர் ரைஸ். ஸோ கமிங் டு டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் டின்னர் தான் வந்து நீங்கள் அந்த பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க, மார்னிங் ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் லைக் எ கிங் அண்ட் ஹேவ் யுவர் டின்னர் லைக் எ புவர் பர்சன்ட்டு. பட் எல்லாருமே அவங்களுடைய வெல்த்தினஸ், அதாவது என்னால் பண்ண முடியுங்கிற காட்டுற விஷயமே வந்து டின்னர் தான் காட்டுறாங்க. த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மீல்னு பார்த்தீங்கன்னா டின்னர் தான் இருக்குது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில். பட் அஃப்கோர்ஸ் அதை நம்ம கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணி நம்ம வி கான்ட் ஹேவ் அ மீல் லைக் அ புவர். கண்டிப்பாக வந்து நைட்டு தான் வந்து எல்லாருக்குமே லீஷர் டைம் கிடைக்கிறதுனால ஒரு ஆல்கஹால் கன்சப்ஷனாக இருக்கட்டும், அது கூட இருக்கிற ஃப்ரைட் சிக்கனாக இருக்கட்டும், பர்கராக இருக்கட்டும், பாஸ்தாவாக இருக்கட்டும், இல்லை பீட்சாவாக இருக்கட்டும், இது எல்லாமே நைட்டு தான் கன்சியூம் பண்ணுறாங்க. அதை ஆன் டாப் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா பரோட்டா, அதாவது வீட் பரோட்டாவாக இருக்கட்டும், இல்லைனா மைதா பரோட்டாவே நைட்டில் எடுக்கிறது மூலமாக, சில பேர் பீஃப் கூட எடுப்பாங்க, பரோட்டா வித் பீஃப் எடுக்கிறது மூலமாக. இதெல்லாமே நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. பட் இது எடுக்கிறது வந்து நைட்டில் எடுக்கிறது கம்ப்ளீட்லி ஷுட் பி அவாய்டட். நீங்கள் ரெடியூஸ் பண்ணால் கூட வீக்லி ட்வைஸ் எடுத்திங்கனாலே அது ஆல்மோஸ்ட் உங்களுடைய பாடியில் இருக்கிற ஜங்க் வந்து நீங்கள் 90% வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி. ஸோ அதை மீறியும் நீங்கள் ஆல்கஹால் எடுக்கிறீங்க அப்படின்னா ட்ரை டு கன்சியூம் வெரி லைட் சைட் டிஷ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீனட்ஸாக இருக்கட்டும், பீனட்ஸ் வித் ஆனியன்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு அதை விட லைட்டாக வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கேரட் ஸ்லைஸ் பண்ணதாக இருக்கட்டும், கியூக்கிம்பராக இருக்கட்டும், சாலட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் ஆல்கஹால் கூட எடுக்கும்போது ஆல்கஹால் ஆல்ரெடி உங்கள் பாடியை வந்து டீஹைட்ரேட் பண்ணும்போது நீ அது கூட இருக்கிற சைட் டிஷ், அதாவது ரொம்ப ஹெவி சிக்கனாக இருக்கட்டும், ஹெவி ஃப்ரைடு ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இது எடுக்கும் போது என்ன ஆகும்னா அதோடைய டைஜஷன் வந்து ப்ராப்பராக ஃபினிஷ் ஆகாதனால அது இருக்கிற ஃபேட்ஸ் வந்து டெபாசிட் ஆகும். டெபாசிட் எப்படி ஆகும்னா வெறும் மசில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் தொப்பையாகவோ இல்லை எக்ஸ்ட்ரா வெயிட்டாகவோ மட்டும் ஆகாமல் அந்த ஃபேட் வந்து உங்களோட வேல்வ்ஸில், அதாவது பிளட் வெசல்ஸில் அந்த வேல்வ்ஸில் வந்து டெபாசிட் ஆகும்போது இட் மோர் ப்ரோன் ஃபார் ஹார்ட் இஷ்யூஸ். அதாவது உங்களுக்கு சைலண்ட் அட்டாக் வரதா இருக்கட்டும், சில பேர் நல்லா நைட் தூங்கியிருப்பாங்க, மார்னிங் எழுந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் எடுத்திருக்கும், இல்லை இறந்துருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி தெரிஞ்சே தப்பு பண்ணுற விஷயத்தினால தான். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் தான் ஆல்கஹாலே குடிக்க மாட்டேனே, ஸோ நைட் எடுக்கிற ஃபுட் மட்டும் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே நான் அப்போவே சொன்ன மாதிரி ஹெவி ஃபுட் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் இது இன்னொரு விஷயம், நிறைய பேர் தெரிஞ்சே தப்பு பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்க் எடுக்கிறது. அந்த காலத்தில் வந்து நைட்டில் வந்து ஹாட் மில்க் எடுக்கிறது மூலமாக நல்லா தூக்கம் வரும்னு சொல்லி எடுத்தாங்க. பட் அது எடுக்கிறது தப்பான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தப்பு. ஏன்னா அப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில், அதாவது அந்த காலத்தில் வந்து நைட் தூங்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி 1 hour முன்னாடி மில்க் எடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய த்ரூ அவுட் த டே நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகிற வரைக்கும் அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப நிறையாவே இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் அவங்க மில்க் குடிச்சிட்டு உடனே தூங்குறது மூலமாக அது வயிற்றில் போய் ப்ராசஸ் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் லாங்கர் டைம். ஸோ உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆக கூட சான்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் அது பாடியில் டெபாசிட் ஆகுது ரொம்ப ஜாஸ்தியாகுது. ஸோ அதை மீறி மில்க் எடுக்க விருப்பப்படுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரை டு ஹேவ் யுவர் மில்க் அட்லீஸ்ட் 2 to 3 hours பிஃபோர் யுவர் பெட். ஸ்ட்ரிக்ட்லி ட்ரை டு ஹேவ் யுவர் மில்க் வித் ப்ரௌன் சுகர் ஆர் உங்களுக்கு ப்ராசஸ்டு சுகர் இல்லாமல் ஆல்டர்னேட் நீங்கள் கருப்பட்டி சுகர் ஆகட்டும், எது எடுக்க முடியுமோ இட்ஸ் ஃபார் பெட்டர்.